ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி நமக்கு நினச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். நான் என்ன ட்ரெஸ்ஸு வியர் பண்ணணும், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும், நான் யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற விஷயம். ஆனால் நிறையா நேரங்களில் நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்கும். அந்த நேரங்களில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படி ஒரு எரிச்சல் வரும், அப்படி ஒரு கடுப்பு, கோபம் எல்லாமே வரும். இதை கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயங்கள் நடக்கும். இந்த உலகம் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, இந்த வீடை விட்டு நம்ம காலி பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு எரிச்சல், ஐயோ நம்ம வீட்டை விட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி. எப்போவுமே நம்ம வாழ்க்கை டிரைவர் சீட்டில் உட்காந்து பயணிக்கிற மாதிரி நல்லா போயிட்டுருப்போம். ஆனால் என்ன நடக்கும், என்ன நம்மளை தாக்கும், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் வாட் டு டூ வென் லைஃப் ஃபீல்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நிறைய நேரங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நண்பி உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான வாழ்க்கையில் நீங்கள் பயணிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் சோகங்கள் இல்லை தடைகள், நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் அது எல்லாமே இல்லாமல் தவிடுபொடியாக போயிடும். நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து விட்டுடாதீங்க. வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக அமைவதும் என்பதில் சந்தேகமே கிடையாது. உங்களோட சப்போர்ட்டு தாங்க முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும், ஆப்பிளாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முயற்சியில் நீங்களும் பங்கு பெறுவதற்கு, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு, நிறைய மனிதர்கள்கிட்ட நம்ம போய் சென்றடைவதற்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லெசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துட்டே இருங்க. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்கள்கிட்ட சென்றடைவதற்கும் அது ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கும். இது முழுக்க என்னோட ஓன் டைமிங்கில் ஃப்ரீயாக உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். நான் ஸ்டாப் பண்ண போகிறதே கிடையாது. நீங்கள் என்னோட பேசணும், உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும், இல்லை உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குது, அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி டாபிக்குள்ளே போகிறோம். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம கைக்குள்ளே இருக்க விஷயத்தை நம்ம மாற்றணும், நம்ம அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னு நினச்சா ஓகே. ஆனால் நம்மளால் முடியாத ஒரு விஷயம், நம்மளை விட்டு ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க ஒரு விஷயத்தை நம்ம அதை தடுக்கணும், அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு மூடத்தனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய நேரங்களில் அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம தோணும், நமக்கு வீசா அப்ரூவ் ஆகலை, ஐயோ இவ்வளோ பிரச்சனையாயிருமோ, நம்ம எப்படி மாற்றுறது, ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு உருளுவோம். ஆனால் அதெல்லாம் நடக்காதுங்க. ஏன்னா அது நம்ம கையில் கண்ட்ரோலில் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க அப்ரூவ் பண்ண போகிறாங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டான டாக்குமெண்டேஷன் கொடுக்க முடியும், அவ்வளோதான். அதே மாதிரி எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது கண்ட்ரோல். ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு ஒருத்தவங்க திருத்துறாங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ வரும்போது வரோட ரிசல்ட்டு அதை விட்டுட்டு நம்ம அப்படியே உருண்டு பெறணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களோட இன்டர்வியூ நல்லா பண்ணுறது உங்களோட கடமை. ஆனால் அந்த கம்பெனி சடனாக இழுத்து மூடுறாங்க, நீங்கள் போனோடனே ஒரு 2 மாதத்துலன்றது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாதுங்க. ஸோ நான் நல்லா தானே உழைச்சேன், நான் நல்லா தானே இருந்தேன்னு சொன்னால் அது சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி சமயங்கள் நம்ம கைக்கு அடக்க முடியாத சில விஷயங்களை நம்ம அடக்க முடியும் பொழுது தான், அடக்க ட்ரை பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரங்களில் என்னென்னலாம் பண்ணலாம்? ஓகே, இந்த டாபிக் எதுக்குப்பா எடுக்கணும்? நம்ம ஃபீலிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், நம்ம ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை நம்ம டே டு டே லைஃபாக இருக்கலாம். எல்லா நேரங்கள்லையுமே இந்த பிரச்சனை இல்லாதவங்க கிடையாது. இது நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா நம்ம ஈஸியாக ஜாலியாக எடுத்துக்கவே மாட்டோம். நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், நம்ம ஹெல்த் இம்பேக்ட் ஆகும், நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஒர்க்கில் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம். ஓகேப்பா, அப்படி வரும்போது என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி நம்ம அதுலேருந்து தப்பிக்கலாம், எப்படி நம்மளை லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பாஸ் அண்ட் டேக் அ பிரேக் நம்ம சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே உங்கள் மனசு சரியில்லை, இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது,
இல்லை எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, தொடர்ந்து வாழ்க்கையில் எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு நினைக்கும் போது இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே டு டேக் சம் டைம் டு யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. மெடிடேட் பண்ணலாம், டிஸ்ட்ரெஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு நல்ல இடங்களுக்கு போயிட்டு வரலாம். கொஞ்சம் கேப் விடுங்க, உங்கள் ஃபோக்கஸை மாற்றுங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் மைண்டு வந்து ஒரு பாஸ் அண்ட் டேக் அ பிரேக்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில். நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை இந்த உலகத்தை விட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் தாங்க முடியாதான் வலி, அதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயங்களை. அப்போ எப்படி அதிலேருந்து வெளில வருதுன்னா அதுக்கு ஒரு பாஸ் அண்ட் டேக் அ பிரேக், உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை டு சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், ரேதர் தென் வீவிங் யுவர் லைஃப் அஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இட் மே ஹெல்ப் டு டேக் அண்ட் இட் இஸ் வாட் இட் இஸ் பெர்ஸ்பெக்டிவ். நிறைய நேரங்களை யோசிப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதானே உண்மை. சரினா ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது அது எப்படி வந்து சாத்தியமாகும்? அப்படி சாத்தியம் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணும்பொழுது நமக்குள்ளே சொல்ல வேண்டியது என்னென்னா, நடக்கிறது நடக்கட்டும், இதுவும் கடந்து போகும். அந்த ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு தாங்க வாழ்க்கையே. எல்லாமே கடந்து போகும். அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சுக்கமாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது எதுவுமே நம்ம கைகளில் இருக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி பிரச்சனையாக தோன்றது நாளைக்கு பிரச்சனையாகவே தோணாது. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இதை ரொம்ப மைண்டுக்குள்ளே கொண்டு போகணும் அவசியமே கிடையாதுங்க. அடுத்து, டேக் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸ் யூ கேன் சேஞ்ச். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஸோ திங்ஸ் யூ கேன் சேஞ்ச்னா யூ கேன் டேக் அ கண்ட்ரோல். இஃப் யூ cannot take a control then you cannot change. அதுதான் நம்ம வந்து அக்ரி பண்ணணும். ஸோ எல்லாரோட லைஃப்லையும் அவங்கவுங்க லைஃப்லையோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஸோ இப்போ உங்கள் ஒர்க்கில் உங்களுக்கு பிடிக்கல, உங்களால் அது வந்து அந்த மேனேஜர் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை நீங்கள் இருக்கிற இடம் பிடிக்கல அப்படின்னா அது ஈஸியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். வேறு ஒரு நல்ல வேலையாக மாறலாம். சரிங்களா? அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியல அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஆனால் அந்த கம்பெனி சரியாக பண்ணலை, நிறைய பேர் லே ஆஃப் பண்ணுறாங்க, நம்மளை பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி போட்டு நம்ம உட்கார முடியாதுங்க. ஏன்னா அதான் லைஃப், தான் யதார்த்தமும் கூட. ஒரு பிஸ்னஸ் சரியாக ரன் ஆகலாம், நம்மளை இதுக்கு வச்சுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம கண்ட்ரோலே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம போட்டு ஒரி பண்ணிவிட்டு அதை வருத்தப்பட்டுட்டு ஐயோ நம்ம வாழ்க்கையே போச்சு, நம்மளால் இது முடியாது, நம்ம குடும்பம் போச்சு, குட்டி போச்சு, எல்லாத்தையும் யோசிக்கவே கூடாதுங்க. வாழ்கிற வாழ்க்கை இன்றைய நாள் சிறப்பானதாக அமைந்து கொண்டிருக்கிறது, நாளைய நாள் அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைய நாளை சிறப்பாக பூர்த்தி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் லைஃப் டிசிஷன்ஸ் சொல்லுவாங்க. நிறையா நேரங்களில் நம்ம யோசிப்போம், இந்த மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிட்டுருக்கு, எதுவுமே பண்ண முடியல, நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரி பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ரைட் சாய்ஸஸாக அந்த நேரங்களில் எடுக்கணும். ஸோ நம்ம எப்போயுமே அந்த கவலைகளில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். அந்த கவலைகளில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டான பார்த்து தெரியாது. நம்ம எந்த ரைட்டான வழியில் போக போகிறோமா, இல்லை இந்த விஷயத்தை நம்ம எப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இது கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியுமா, மூவ் ஃபார்வர்டுக்கு இந்த கரெக்ட் டிசிஷனா இல்லை பேட் டிசிஷனா, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் மைண்டில் கிடைக்காது. அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்கன்னா, இந்த ஓவர் திங்கிங், அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்காம நம்ம அதை விட்டுட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடலாம். அதுக்கப்புறம் டாக் இட் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு. இதில் நம்ம ரொம்ப ஓவர்வீம்டாக இல்லை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோடையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ்டையோ நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நம்ம மைண்டுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபீலிங்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நீங்கள் டாக் இட் அவுட், அதாவது ஸ்பீக் அப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதுக்கப்புறம் பிக்கப் ஹாபி, இதை டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஹாபிஸ் தாங்க ரொம்ப ரொம்ப கிரேட் வே. நீங்கள் டெய்லி ஒரு வாக் பண்ணலாம், இல்லை சாங் பாடலாம், இல்லை சாங் கேட்கலாம், இல்லை மூவிஸ் பார்க்கலாம், இல்லை நீங்கள் பேசலாம் யார் கூடயாவது. இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஹாபியாக எடுத்து பண்ணும்போது நிறையா கார்டனிங் பண்ணலாம். எந்த ஒரு ஹாபியாக இருந்தாலும் உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணி வேறு ஒரு ஜேர்னியில் கொண்டு போக ஆரம்பிக்கும். அதனால் பிக்கப் ஹாபி. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, திங்க் பாசிட்டிவ்லி. இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். இந்த விஷயத்துலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா திங்க் பாசிட்டிவ்லி. ஸோ நம்ம லைஃப் எப்பயுமே இந்த மாதிரி இருக்காது. பட் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எது கரெக்டாக போயிட்டுருக்கு அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம், நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம், கிரேட்ஃபுல்லாக தோணலாம். எப்போவுமே நல்ல விஷயங்களை விட்டு தான் நம்ம பெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்பொழுதும் நம்மளுக்கு இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குதுன்னு தெரியும் பொழுதும் அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, நம்ம அதில் என்ன லேர்ன் பண்ணுறோம், நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குமா, இதை கரெக்டாக மாற்றி அமைக்க முடியுமா, இந்த ஜாப் எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த டாக்ஸிக் என்னோட மாற்றவே முடியலன்னா எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சது, சேலரியிலேருந்து அந்த பொசிஷன்லேருந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும்,
இந்த சாப் மாறுறது வந்து நல்ல ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நம்பணும். எல்லா இடங்கள்லையுமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை நீங்கள் எடுத்து போகணும். நெகட்டிவான அப்ரோச் எடுத்து போகும்போது எதுவுமே மாறாதுங்க. அந்த நெகட்டிவிட்டி வந்து திருப்பி உங்களை அமுக்க தான் செய்யும். பாசிட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தாங்க நீங்கள் உங்களை மீறி இருக்கக்கூடிய சக்தி உங்களை மீறி உங்களுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு எதையுமே பண்ணாமல் நான் சொன்ன இந்த சில பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட்ஸ் சொன்னேன். அந்த 8 பாயிண்ட்ஸை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் எதாவது சஃபர் ஆகாமல் இம்பேக்ட் ஆகாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நடைபெறுவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க ஆர்ஜே மனோ. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் சூப்பராகவும் அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. உங்களோட அந்த 5 ரேட்டிங்ஸை நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள்லையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நண்பி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த எபிசோடில் சூப்பரான ஒரு டாபிக் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுவது மனோ. டேக் கேர் நண்பா. நன்றி.